தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அழகான விடியலை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அந்த கதிரவன் வெளிச்சத்தை இந்த நிலங்களெல்லாம் எப்படி பார்க்கின்றது என ஒரு நாளேனும் சிந்தித்தது உண்டா என தெரியவில்லை. அதற்கான பதிவுகளாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழக வாயிலாக யாவரும் உணர வேண்டும் என்பதற்கான பதிவுதான் இது. என் உறவுகளே, வெளிச்சம் இல்லை என்றால் இந்த உலகமே இருண்டு விடுவதை போல் இந்த நிலப்பரப்பின் மீது இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த கதிரவன் கதிர் படவில்லை என்றால் அது தன் உணவை உற்பத்தி பண்ணிக்கொள்ளும் நிலையில் இருந்து தோல்விகளை காணும். அதற்காக தான் இயற்கையில் எண்ணற்ற ஜாலங்கள் இருக்கின்றது என்று என் அனைத்து பதிவுகளிலும் நான் உரைப்பதுண்டு. அந்த கதிரவன் என்பது தன் வெப்பத்தால் இந்த மண்பரப்பின் மீது இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணவுகளை உற்பத்தி பண்ணும் படைப்புகளை அதனிடம் இயற்கை தந்தது. அந்த இயற்கையால் இந்த உலகமே உயிர் வாழ உகந்ததாக உன்னதமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் நாம் இயற்கையை நேசிக்க தொடங்காவிட்டாலும் இந்த பதிவு மூலமேனும் இயற்கையின் பக்கம் உங்கள் கண்களை திருப்பி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இந்த உலக நாட்களில் எந்த நொடி மீது என்ன நடக்குமோ என்ற பயத்தில் மனிதர்களின் எண்ணத்தின் தூய்மை இல்லாத நிலையில் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றோம். இயற்கை போல் என்றும் நாம் மாறுவது இல்லை. இருந்தாலும் இயற்கை போல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைத்தால் போதும், நிச்சயம் உங்கள் மனம் மாறும். இயற்கையின் பக்கங்கள் கொஞ்சம் உங்கள் செவிகள் சாய்க்கும். பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தன்னால் ஏறி குதிக்கும். என் உறவுகளே, வெளிச்சம் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தால் மட்டும்தான் வரும். இயற்கை அதன் போக்கில் வந்து விடுகின்றது. அது இயற்கையின் ஜாலம். நம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேண்டும் என்றால் நாம் அதற்கான தேடலில் நம் பார்வையை விட்டு அழகான இந்த இயற்கையின் உலகம் நமக்கான வரம் என நினைத்து இயற்கை பக்கம் வாடும் பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகு.